smog and all the drugs abuses. Even more than that, many ladies, especially young girls, they are. See, I'm very sad to say this. It's happening all over India. NCC girls, then the medical students, anywhere it's happening. So that's what I'm asking in my statement. Please give them well, it's a very biggest crime because this should not happen again in here. So the punishment also should be very strong. Then only it will happen again. Every day I'm giving statement for that. We will make it. Thank you so much. திருமதி கேப்டன் அவர்கள் இங்கிலீஷில் ப்ரெஸ் மீட் கொடுத்து நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் கேட்குறேன், நீங்களாம் இது முன்னால் பார்த்துருக்கீங்களா கேட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்களோட ஜெய்ஜாண்டிக் வாய்ஸும் இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷனை பார்த்தா எனக்கு ஒரு லீடரை ஞாபகப்படுத்துதுங்க. உங்களுக்கு யாரை ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணுங்க. நான் சொல்கிறத நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு மேலே நம்ம யூஸ்வலாக சொல்கிற டைலாக் சொல்லிவிடுவோங்க. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பல்லவ் விலாக். இன்னைக்கு நம்ம கேப்டனோட 71வது பிறந்தநாள் சொல்லலாம், 72வது பிறந்தநாள் சொல்லலாம். ஆக மொத்தத்தில் அவருக்கு 71 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி 72nd பர்த்டேங்க இது. இந்த பிறந்தநாளை வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நிறைய சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இலவசமாக பனைமர விதைகள் கொடுத்தாங்க, இலவசமாக டேட்டோ போடாங்க, எப்போது போல் அன்னதானம் கொடுத்தாங்க, புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க, இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குதுங்க. அதை தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்களா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது கேப்டன் இல்லாத முதல் பிறந்தநாள் அப்படின்னு சொல்லலாங்க. ஆமாங்க, கண்டிப்பாக தொண்டர்களுக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் இது ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நல்ல ஒரு சந்தோஷமாக மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகள்லாம் ரொம்ப சீரும் சிறப்புமாக ரொம்ப செஞ்சு முடித்தாங்க. சென்னை ஐநாவரத்தில் இருக்கிற மாயன் டேட்டோ பயிற்சி மையத்திலேருந்து திரு மகேஷ் மாயன் அவர்களுடைய தலைமையில் 71 டேட்டோ கலைஞர்கள் 71 பேருக்கு 71 நிமிஷத்தில் கேப்டனோட உருவத்தை டேட்டோவாக போட்டு விட்டாங்க. மாயன் டேட்டோ பயிற்சி மையம் சென்னை ஐநாவரத்துலேருந்து திரு மகேஷ் மாயன் அவர்களுடைய தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றதுங்க. கலாம் உலக சாதனை நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு 71 டேட்டோ கலைஞர்கள் இது எல்லாருக்குமே ஃப்ரீயாக போட்டு விட்டாங்க. நல்லா போட்ட டேட்டோ கலைஞர்களுக்கு அவார்டு மெடல் இப்படிலாம் சொல்லிட்டு கொடுத்து அவங்கள ரொம்ப என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தொண்டர்கள் மட்டும் இல்லைங்க, அவரோட ஃபேன்ஸ் கூட நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு அவரோட புகைப்படத்தை ரொம்ப டேட்டோவாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க. மக்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியாக இருந்தால் நானும் நல்லா என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வீடியோ எடுக்கிறது ஒரு பக்கம் இல்லாமல் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்ததுங்க. லேடிஸு ஜென்ஸு எல்லாருமே உட்காந்து இந்த கலைஞர்கள் அவ்வளோ அழகாக சூப்பராக போட்டு விட்டாங்க. இது ரொம்ப பொறுமை ரொம்ப அவசியம் இல்லைங்க. ஆமாங்க, லேடிஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக உட்காந்துக்கிட்டு அவளுக்கே டேட்டோ போட்டு விட்டுருக்குறாங்க.
தெரியுவாக்கா திருமதி கேப்டன் அவர்கள் டெய்லி வந்துட்டு பார்த்திங்கன்னா தொண்டர்கள் கூட ரசிகர்கள் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. எவ்வளோ பேர் வந்தாலும் சலிக்காமல் அவங்க கூட நின்றுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அதோட காப்பி நம்ம கேட்டோம்னா அந்த இடத்துல நம்மளுக்கு தந்துடுவாங்க. இது ஒரு நல்ல ஏற்பாடு தானேங்க இது. அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இந்த வேலையை செய்வாங்க. பாருங்க பாருங்க கொஞ்சம் கேப் போட்டு தள்ளி நில்லுங்க. வாங்க உள்ள அங்க நிக்க சொல்லு. தலைவர்கிட்ட அங்க முன்னாடி நிக்க சொல்லு. தம்பி இந்த பக்கம் கொஞ்சம் நகர்ந்துக்குப்பா. வாங்க இங்க பாருங்க வாங்க 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 வாங்க. சரி சார்.
நம்ம வீடியோக்குள்ளே எண்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இதெல்லாம் கேப்டனோட 71வது பிறந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும் நீங்களாம் முடிவு பண்ணி இந்த ஏற்பாடெலாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் என்ன இதுக்காக மக்களுக்காக என்ன செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். முதல்ல கேப்டன் இல்லாத பிறந்த நாள் இது